சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பெருந்திரள் முறையீடு நடைபெற்றது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பாக 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பெருந்திரள் முறையீடு நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் எஸ். ரமேஷ் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில தணிக்கையாளர் எஸ். சென்ட்ராயன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். TNRDOE, TNGEA மேலாள் மாநில தலைவர் எம். சுப்பிரமணியன் அவர்கள் துவக்க உரை வழங்கினார். மாநில துணைத் தலைவர் மு. செல்வகுமார், மாநில செயலாளர்கள் ப. ஜெகஜீவன் ராம், கி. சங்கர், ஜி. விஜயகுமார், பி. செந்தில்குமார், த. சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைவர் ரமேஷ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: கிராம ஊராட்சிகளில் 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊரக சட்டத்திற்கு மாறாக கிராம ஊராட்சி தலைவரை நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்து கிராம ஊராட்சி செயலாளரை கிராம ஊராட்சி நிர்வாக அலுவலராக நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள TAPS திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஊராட்சியில் கணினி இயக்குபவர்கள், முழு சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், முழு சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர் கூறினார். எங்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்காவிடில் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வது குறித்து மாநில செயற்குழுவிடம் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எஸ். ரமேஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம். இன்றைய தினம் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடைய கோரிக்கைகளை 21 கோரிக்கைகள் உள்ளடக்கி பெருந்திரள் முறையீடு இயக்கமானது சென்னையிலே நடைபெற்று வருகிறது. இந்த பெருந்திரள் முறையீடு இயக்கத்தின் வாயிலாக முறையீட்டை தமிழ்நாடு அரசினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளரிடமும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரிடமும் வழங்க இருக்கிறோம். 21 அம்ச கோரிக்கைகள். முதலிலே கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு உண்டான அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செய்தோம். கிராம ஊராட்சியினுடைய நிர்வாக அலுவலர்களாக கிராம ஊராட்சி செயலர்களை நியமிக்க வேண்டும். அதுதான் சட்ட ரீதியானது என தெரிவித்திருக்கிறோம். அவருக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமைகளை, பொருளாதார உரிமைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும், ஏனைய அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய டேப்ஸ் ஓய்வூதிய திட்டம் என்பது அனைத்து ஊழியர்களுக்கும் பொருத்தமில்லாதது. ஏற்கனவே இந்த அரசாங்கமானது அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஊராட்சி துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய MGNRGA திட்டத்தினுடைய கணினி இயக்குபவர்கள், முழு சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், முழு சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய பணி நிரந்தரத்தை செய்ய கோரியிருக்கிறோம். TNSRLM திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழியர்களையும், சமூக தணிக்கையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். கிராம ஊராட்சிகளையும் ஊராட்சி ஒன்றியங்களையும் பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக வளர்ந்து வருகிறது. அதனை மறுசீரமைப்பதற்குண்டான ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். MGNRGA திட்டமானது தற்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மாற்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவாறு புதிதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையிலே ஒரு ஊழியர் கட்டமைப்பு வட்டாரங்களில் ஏற்படுத்த வேண்டும், வட்டார திட்ட அலுவலர் பணியிடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல பொறியியல் பிரிவிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நெடுங்க நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணிப்பார்வையாளர்கள், அவர்களுக்கு ஒரு முறை 10 ஆண்டுகள் பணி முடித்த அந்த பணிப்பார்வையாளர்களை இளநிலை பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு பெருந்திரள் முறையீடானது நடைபெற்றது. தற்பொழுது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரிடமும் ஊரக வளர்ச்சியுடைய முதன்மை செயலாளரிடமும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பெருந்திரள் செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்க வேண்டும். ஏற்காத நிலையிலே அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில செயற்குழு கூடி முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.